ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5% வந்து மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பேங்க் நிஃப்டியோட ஒரு நல்ல ஹை தான். 2% ஏறி இருக்காங்க. ஸோ ஐடியும் இன்றைக்கி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 1.5%. மெட்டல் செக்டாராக இருக்கட்டும், ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேலி. ஹெவி வெயிட்ஸில் ரிலையன்ஸ் இன்றைக்கி பெருசாக மூவ் ஆகல. மற்றபடி ஹெச்டிஎஃப்சி வந்து நல்லா மூவ் ஆயிருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இந்த மொமெண்டம் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சிமிலராக ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரியும் இருக்குது இதில் இப்போதைக்கு டே சார்ட்டில். பட் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, இப்போதைக்கு டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஹெவியாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க ஹெவியாக ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்து நம்மளோட மொமெண்டம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, கேப் அப் கேப் டவுன்னு ஒன்று நடக்கும். நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறது கேப் டவுனில் ஆகிறதுக்கு நிறையவே இப்போ பாசிபிலிட்டிஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா டவுசன் வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து அதுவும் 300 பாயிண்ட்டும் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து மெயினாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் 22,800 அப்படிங்கிறது. 780 டு 800. இன்றைக்கி அதை பிரேக் தான் பண்ணியிருக்கே தவிர பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறது அந்த 22,800க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவ்லேயே இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் சின்னதாக ஒரு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ 22,800க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,600 அப்படிங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். சாரி, நாளைக்கு இன்ட்ராடேக்கு 22,600 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். 22,300 அந்த ரேஞ்ச் வந்து அடுத்த சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து 22,800 தான். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி 23,200 வரைக்குமே வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எதிர்பார்த்த மாதிரி ஒரு செம்ம ரேலி. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா 48,580 சூப்பராக சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி நல்லா மூவ் ஆனாப்பில். ஸோ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து 49,580, 49,600 அந்த லெவல் தான். ஸோ என்னென்னா கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஆச்சு அப்படின்னா 48,580 அல்லது 48,600ங்கிறது தான் சப்போர்ட் லெவலாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரிலையன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட சைடு வேஸ்லேயே தான் இருக்காப்புல. ஸோ இவரும் கொஞ்சம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நல்லாவே போயிருந்திருக்கும். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் வந்து இவர் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பெருசாக மூவ் ஆகலை. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ் இன்னும் சைடு வேஸ்லாம் தான் இருக்குங்க ரிலையன்ஸு. ஐடி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் பார்த்துடலாம் ஃபைனலாக. ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து தான் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடி. ஏன்னா நல்ல ஃபால்க்கு அப்புறம் ஒரு சின்னதாக 2 கேண்டில் வந்து போயிருக்கு, பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி அவங்க நல்ல ரேலிங்க. பட் என்ன அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணாமல் பிரேக் அவுட் தான் இருக்குது. நாளைக்கு இது கீழே வந்து திரும்ப செல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஸ்விங் போகும். ஸோ திரும்ப இந்த சைட்வேஸ் ஜோனுக்குள்ளேயே தான் சுற்றும். பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா நல்ல மூமெண்ட் கொடுக்கும். ஸோ பார்க்கலாம் நல்ல மூமெண்ட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.